தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாண்டிச்சேரி ஜிப்மர், புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் தொடர்பான மிக முக்கியமான விஷயங்கள். அதுவும் இதை பற்றி ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி என்னன்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். எதனால் இதை நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதற்கு முன்பே ஜிப்மரோட கட் ஆஃப் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு எவ்வளோ வந்தது, ஸோ ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் ஒரு கட் ஆஃப் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் கட் ஆஃபை நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலாக அங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, சீட் மேட்ரிக்ஸ் என்ன, இது எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டுருந்துருக்கு, எனக்கு தான் இதன் மாதிரி இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு காலேஜை நம்ம ஜஸ்ட் பார்க்கவும் போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலே இருக்கிற என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு காலேஜ்னா ஜிப்மர் புதுச்சேரி. ஜிப்மர் புதுச்சேரி இங்கே ஜிப்மர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் இது சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றதுனால இதற்கு அட்மிஷனை எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒரு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியான மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குது, யூஜி மூலமாக உங்களுக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு செலவு அப்படின்றதே சுத்தமாக இருக்காது. இருக்கும், பட் மிக மிக குறைவு. ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வருமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் நமக்கு வருது. அதனால தான் இன்னைக்கு போட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜிப்மரில் நமக்கு சீட்டு கிடைச்சா மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரணம் என்னன்னா, நம்ம எய்ம்ஸு, ஜிப்மர் இதெல்லாம் சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரலைஸ்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், நீங்கள் போடுற அந்த உழைப்பு அப்படின்றது இப்போ என்ன போடுறீங்களோ அதை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா இதில் கட் ஆஃப்ன்றது அந்த அளவுக்கு அதிகமாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் எல்லா மாணவர்களுமே போட்டி போடுவாங்கன்னா, நல்லா படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே இதில் போட்டி போடுவாங்க. ஸோ மார்க் அதிகமாக எடுக்கிற மாணவர்கள் எல்லாருமே இந்த காலேஜுக்கு போட்டி போடுவாங்க. இது ஏன் ஜிப்மர் புதுச்சேரியில் தான் போட்டி போடுவாங்க நான் சொல்ல வரல. இந்தியாவில் இருக்கிற ஜிப்மர் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே போட்டி போடுவாங்க. அதில் ஜிப்மர் அப்படின்னு சொல்லும்போது புதுச்சேரின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. புதுச்சேரி மாணவர்களுக்கு அங்கேயே இருக்குது. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அதிகபட்சம் ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட முடியும். சென்னையாக இருந்தால் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பக்கம் மதுரையாக இருந்தால் நமக்கு ஒரு 300, 350 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 300, 350 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களால் ஈஸியாக வந்துட முடியும். ஆனால் இங்கேருந்து நார்த் சைடில் நம்ம ஜிப்மருக்கு போகணுன்னா நம்மளால போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு போட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, நான் இப்போ சப்ஜெக்ட்க்கு வரேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1823 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1823 எஸ்டாப்ளிஷ் பண்ண மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி. கிட்டத்தட்ட 195 ஏக்கர்ஸ் அங்க இருக்கு. அப்ப அதுக்குள்ள தான் காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ள தான் நம்ம குடுத்துருக்காங்க. நீங்க எதுக்குமே வெளிய போ வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட். சரி, இதுல நமக்கு சீட்டு கிடைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்றதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல் இண்டியா கோட்டா. உங்களுக்கு நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஆல் இண்டியா கோட்டாக்கு ஃபர்ஸ்ட்டு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏஐக்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா பார்த்தீங்கன்னா, அது வழியா நீங்க அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஜிப்மர், எய்ம்ஸ், சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு அது பொருந்தும். உங்களோட மதிப்பெண்ண பொறுத்து ஜிப்மர்ல சீட்டு கிடைக்குதா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும். அப்ப அப்ளை பண்றதுன்றது நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. புதுச்சேரியில இருக்கிறீங்கன்னா, சென்டாக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க ஜிப்மர்ல சீட் எடுக்கணும்னா, சென்டாக் மூலமா அப்ளை பண்ணக்கூடாது. ஆல் இண்டியா கோட்டா வழியா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்றது நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப எப்படி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்குலாம் சேரும்போது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வழியா நீங்க அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அதே போல சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே தனி கவுன்சிலிங் நடக்கும். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் சொல்லிட்டு. ஸோ அதுல தான் நீங்க அப்ளை பண்ணணும். பின்னாடி வர வீடியோக்கள்ல நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அங்க சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மார்க்க பொறுத்து, உங்களுடைய ரேங்க பொறுத்தது. சரி. இப்ப நம்ம ஃபீஸுக்கு வரலாம். ஜிப்மர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புதுச்சேரியில ஒரு காலேஜ் இருக்கு. அதேபோல காரைக்கால்ல ஒரு காலேஜ் இருக்கு. 2மே புதுச்சேரியை சார்ந்தது. இதுல 2 விஷயம். புதுச்சேரியில இருக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரசாதம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதாவது புதுச்சேரி டொமிசைலா கொண்ட மாணவர்களுக்கு புதுச்சேரியில இருக்கிறதுனால அவங்களுக்கு தனி கோட்டா கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு தனி சீட்டே ஒதுக்குறாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நமக்கு அ சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 134 சீட்டு ஓப்பன்ல இருக்கு புதுச்சேரி மாணவர்களுக்கு. அது சாரி, புதுச்சேரி மாணவர்கள் கிடையாது, ஓப்பன் சீட்டு.
இந்த ஓப்பன் சீட் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற யார் வேணா நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா வழியாக ஜிப்மருக்கு அப்ளை பண்ணலாம். அது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மருக்கு வந்து இப்போ 134 சீட் ஓவராலாக இருக்கு. அந்த 134னா ஓப்பன் சீட்டுக்கு மட்டும் சொல்றேன். இந்த ஓப்பன்ல மட்டும்தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் உள்ள வர முடியும். அதர் ஸ்டேட் மாணவர்கள் உள்ள வர முடியும். இந்த 134 சீட்ல. பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களுக்குன்னு தனியா வந்து ஒரு 48 சீட் ஒதுக்கி குடுத்துருவாங்க. அப்போ ஓவராலா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 182 சீட்ஸ் இருக்கு டோட்டல். 182 சீட்ஸ். இதுல தான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கிற மாணவர்கள் தவிர, பாண்டிச்சேரி டொமிசிலா இருக்கிற மாணவர்கள தவிர, மீதி அதர் ஸ்டேட்ல யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் 134 சீட்டுக்கு. அதே போல தான் காரைக்கால்லயும். காரைக்கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்ல த்ரூஅவுட் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்துமே 45 சீட் இருக்கு. 45 மாணவர்கள் தான் அங்க கிடைக்கும். பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களுக்கு இங்க பாண்டிச்சேரினா காரைக்கால் அண்ட் புதுச்சேரி 2மே சேர்த்து 16 சீட் இருக்கு. ஒட்டுமொத்தமா 61 சீட்டு. இங்க வந்து 182 சீட்டு பாண்டிச்சேரியில ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 61 சீட். ஸோ இதுதான் சீட் இருக்கிறதுலே. இதுல தான் நீங்க வந்து போட்டி போடணும். அப்போ நீங்க புதுச்சேரி சேர்ந்த மாணவர்களா இருந்தா 48 சீட்டு தான் நமக்கு இருக்கு. இந்த 48 சீட்டுக்குள்ள போட்டி போடணும்னா, அப்ப நீங்க கடுமையா வந்து படிச்சாகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதேபோல அதர் ஸ்டேட்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்காக கோட்டா அப்படின்னு கிடையாது. பாண்டிச்சேரியில இருக்கிற மாணவர்களுக்கு பாண்டிச்சேரியில காலேஜ் இருக்குதுன்னா தனி கோட்டா குடுத்துறாங்க, தனி சீட்டு குடுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்கள் வந்து இந்தியால எந்த ஸ்டேட்ல இருந்து மாணவர்கள் போட்டி போடுவாங்க, அவங்க கூட தான் தமிழ்நாட்டு மாணவர்களும் சேர்த்து போட்டி போடணும். அது எதுனா 134 சீட். அப்ப எந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. ரைட்டுங்களா? 1 சீட் மேட்ரிக்ஸ் முடிஞ்சது. அடுத்தது ரிசர்வேஷன். ரிசர்வேஷன்ல எந்த மாரிலாம் நமக்கு பெர்சன்டேஜ்ல பிரிச்சு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சீட்ல வந்து 40.5% குடுக்குறாங்க. 40.5. தென் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 10%, ஓபிசி, என்சிஎல்க்கு 27%, எஸ்சி கேட்டகரிக்கு 15% அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 7.5% ரிசர்வேஷன பிரிச்சு குடுத்துடுறாங்க. இந்த 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்ன உடனே, அ தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல் கோட்டா ஒண்ணு இருக்கும். ரைட்டுங்களா? அது வழியா நமக்கு உண்டா அப்படின்னா, ஜிப்மர்ல அதாவது உங்களுக்கு அந்த 7.5% ரிசர்வேஷன் அப்படின்றது ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மென்ட் காலேஜஸ் மட்டும் தான். கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற காலேஜ்ல தான் நீங்க போட்டி போட முடியும் 7.5க்கே தவிர, புதுச்சேரியில இருக்கிற காலேஜுக்கோ, அதர் ஸ்டேட்ல இருக்கிற காலேஜுக்கோ இது வந்து பொருந்தாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரி, அடுத்தது நம்ம ஃபீஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ. ஃபீஸ பொறுத்தவரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சா நமக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இயரா இருந்தீங்கன்னா அதுதான் அதிகம். ரூ. 14,500 கிட்டத்தட்ட. 14,000 15,000 வச்சுக்கங்க. 14,920 கிட்ட வருது. ஸோ ரூ. 15,000 ஃபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் இது. நீங்க செகண்ட் இயர்ல இருந்து ஒரு ரூ. 6,000 6,200 அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. அப்புறம் ஒரு ஒரு வருஷமா அவ்வளோதான் ஃபீஸ் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் நீங்க கட்டுற அந்த 14,500 நான் சொன்னேன் இல்லையா? அந்த ரூ. 14,000 இல்ல 15,000ன்னு சொல்றேன். இந்த 15,000ல உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்கும். காஷ் அண்ட் டெபாசிட் இருக்கு. இது இல்லாம வந்து ஐடி கார்டு ஃபீஸ், மத்த ஃபீஸ், இதர ஃபீஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த இது வந்து ஃபீஸ் வந்து குடுக்குறாங்க 15,000 அப்படின்னு சொல்றது. அப்ப யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்தியால இருக்கிற மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட். இதுல ஒரு வெறும் 14,000 நமக்கு சீட் கிடைக்குதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு போட்டி இருக்கும்? நாம எந்த அளவுக்கு கடுமையா உழைக்கணும் அப்படின்றத நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்ப ஃபீஸ் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சது. சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சது. கட் ஆஃப் எந்த அளவுக்கு மதிப்பெண் நம்ம எடுக்கணும் இதுல சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சமே மிக மிக குறைந்தபட்சமே வந்து 680 மார்க் எடுத்தாகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிக மிக குறைந்தபட்சம்னாவே நீங்க 680, 670 அந்த ரேஞ்சுக்கு எடுத்தீங்கன்னா தான். ஸோ இது பாண்டிச்சேரி மாணவர்களுக்கும் கிடையாது. நான் சொல்றது ஓவரால். ஓவராலாவே உங்களுக்கு சீட்டுக்கு என்னன்னா, குறைந்தபட்சம் 670க்கு மேல, 680க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா தான், இங்க கிட்டயே வர முடியும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கே தகுதி நமக்கு வரும். சரிங்களா? அப்போ நான் சொல்றது எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கே அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல இருக்கிறவங்களுக்கு 720க்கு 710ல முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். அதே போல ஓபிசிக்கு 705 முடிஞ்சிருக்கு. 2024ல. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 700. எஸ்சி கேட்டகரிக்கு 681, எஸ்டி கேட்டகரிக்கு 676. அப்போ இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா, இந்த வருடம் வந்து 1 5 மார்க் பிளஸ்ல வரலாம். இல்ல 5 மார்க் குறைவா வரலாம். பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. இந்த வருஷம் சில பேட்டர்ன்ல சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்ததுனால, கட் ஆஃப்ல பெரிய அளவு இம்பாக்ட் தெரியாது. இப்படியே இருக்கலாம். அல்லது கொஞ்சம் குறைஞ்சு வரலாம். சரிங்களா? இதுதான். ஆனா இந்த விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களா இருந்தாலுமே, இத நீங்க ஃபோக்கஸா வச்சு படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா சீட் ஆனது கிடைக்கும். அப்போ இந்த அளவுக்கு இருக்கிற மதிப்பெண் தேவைப்படுது. ஃபீஸ் ரொம்ப கம்மி. அப்ப இதுக்கு போட்டின்றது கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க இங்க போடுற இன்புட், நீங்க போடுற எஃபோர்ட் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கணும். அப்பதான் இது நம்மளால வந்து அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும்.
அத புரிஞ்சுக்கோங்க. பாண்டிச்சேரியில இருக்கிற மாணவர்களா இருந்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு தனியா ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க கவனமா நீங்க படிச்சாகணும். ஸோ நீங்க இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதா இருந்தாலும், ஓனா படிச்சாலுமே ரொம்ப ஜாக்கிரதையா உங்களோட இன்புட் ஃபுல்லா உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இதில செலுத்தி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு சான்ஸ் வந்து நெறையாவே இருக்கு. அடுத்து வேற எந்த காலேஜ பத்தி டீட்டெயில் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.